சிலம்படி சிலம்படி வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டே சரிங்க, அப்போ தான் மழை தெரியாது. சிலம்படி சொல்லவா? மீஞ்சி வகை தானறிந்து பலவான் வந்தால் பிள்ளையான பச்சியிட வீட்டை கண்டு பாஞ்சி நின்ற தோட்டாவின் பெரியை பார்த்து பக்கத்தில் இது வேறும் பக்கந்தேகு பாஞ்சல்யமாகவே தானென கொண்டு வணக்கமுள்ள விற்றுமுறை மகிழ்ந்து கொள்வா ஊஞ்சல் இடச்சாரி படச்சாரி கண்டு உறுதியுடன் இருமணமும் ஒன்றாம் காணே அப்படிம்பறான். கொஞ்சம் காஞ்ச பிறகு நாளைக்கு மொழுகணுமாப்பா? நாளைக்கு திரும்ப மொழி வைக்கணுமா? இப்போ பின்னாடி அள்ளி வச்சிடணும், ஒரு ஏற்றி ஏற்றிடும். கொஞ்சம் உணரணுண்ணே அந்த மண் அள்ளி வைக்க. ஆமாம், மண் கம்மியாக இருக்குல்ல. அவர் தான் சத்தாம்பிள்ளை. சத்தாம்பிள்ளை நல்லா பரத்தி விட்டாதான் ஏற்றி நிற்க முடியும். வித்தியாசம் இந்த புல்லெல்லாம் அரிக்கணுமோ? புல்லாம் ரெண்டு பக்கம் வெட்டணும். வெட்டி இந்த சைடு மொழிவி அண்ணா ஒத்த புல்லு சாத்தணும். சிலம்படியில் சாத்துற மாதிரியே சாத்தணும். சிலம்பா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. சுத்துக்கால்னா என்ன தெரியுமா? சுத்துக்கால் சுற்றி அடி அடிமாங்கல்ல, அதே தான் சுத்துக்கால். தான் சுத்துக்கால் சேஃப்டிக்கு, பயிர் சேஃப்டிக்கு சுத்துக்கால் இழுத்து சேஃபாக இருக்கும். அப்படிதான் புறப்பொருள் வெண்பா மாலையில் வந்து தெரியுமா? நடுபடு கானகத்து நீல்வேல் மறவர் அடிபடுத்து ஆரதம் சொல்வார் துடிபடுத்து வெச்சி மலைய வீரவார் மணி நிறை கச்சியும் காரி அழும் அழுலூயும் அப்படின்னு போட்டிருக்கான். அழுலுமா? அழுலும். ஆநிறை. ஆநிறைனா என்னது? இதுதான் பசுக்கூட்டம் தானே? பசுக்கூட்டங்கள். ஆமாம், ஆநிறை கவர்ந்து சொல்கிறது தான் மறவர்கள் நிமித்தம் பார்த்து அப்படி சொல்லுவாங்களாம்ல. அப்போ என்ன நிற்குமா? பறவை. என்ன பறவை? காரி பறவை. காரி பறவைனா எதுவுமே தெரியலையே. ஆக்காட்டி தான் தெரியும். கரிச்சாங்குருவியா? 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 கரிச்சாங்குருவி தான் நிமித்தம் அந்த விரிச்சி சொல்கிறதா? அந்த அதுக்கு அடுத்த விரிச்சி, அதுக்கு முன்னாடி தான் விரிச்சிட்டு இருக்கு. விரிச்சி பார்க்குறது அப்படி. சிலம்பம் இதுவும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். நல்ல கலோரி பதுக்கி விட்டு கையை சரியாயிட்ட. கையை சரியாயிட்ட. அவ்வளோதான். மருத்துவம் என்ன மருத்துவம் இந்த மாதிரி வேலை செஞ்சால் விளையாண்டா சரியாயிடும். ஆஸ்பத்திரி போனால் லட்சமாக கொடுத்துருக்கணும். இப்போ மடக்கி வெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இது பாருங்கள், மடக்கி வெட்டு தான் பாருங்கள். இதுதான் மடக்கி வெட்டு. வெட்டுதம்மா வெட்டு அப்படி போட்டு இதான் மடக்கி வெட்டுறது. இதைத்தான் சிலம்பத்துலேயும் மடச்சி வெட்டி திரும்ப குத்துறது தான். எல்லாமே அதில் தான் வருது. இது வேலை செஞ்சால் தான்
தெரியும். இந்த வரப்புக்கும் இந்த வரப்புக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. எப்பவுமே எலி வந்து நெல்லி நண்டு ஓட்டப்படாது, ஓட்டு போடாது. அது என்னது மோட்டை அப்படி வெட்டி மிதித்து வந்துட்டு நல்லா உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி. நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் இது ஒரு உடற்பயிற்சி நல்லா இருக்கும் உடம்புக்கு. இன்னொரு லேயர் வைக்கணும். இப்போ நண்டால் ஒன்றும் பண்ண முடியாது. எலி நண்டுலாம் ஒன்றுமே அசைக்க முடியாது. புக்கு தான் செல்லுலே இருக்கு, இங்கே படிச்சு புக்கு தான் செல்லுலே இருக்கே, படிச்சுக்கலாம் போலே. எதில் புக்கு எடுத்துகிட்டு வரலையோன்னு நினச்சேன். போட்டு இன்னும் லைட்டாக ஒரு அடி மேலே வச்சிடலாம். அள்ளி வருவாங்க. சும்மா எங்கப்பா அது தெரிஞ்சிடும். சும்மா எங்க தெரிஞ்சிடும். அது என்ன சேர்ந்துக்கிடுங்களா? அதுதான் பார்த்தேன். செய்யறத திருந்த செய்யணும். சொல்லு. 3 ஆயிட்டோ? 4 மணி தானே. இதான் மடித்து வச்சோம். இது நல்லா இருக்குமே. ரொம்ப பெருசு. வெயிட்டு அது நல்லா இருக்கா? வெயிட் கொஞ்சம் சின்னதாக இருக்கு. அது வரை இது வேண்டாம் வரல. வேண்டாம், இது இருக்கட்டும். அது சரி, அது கொஞ்சம் கவிஞ்சு கிடக்கு. அதுதான் போதும். இவ்வளோ பெரிய கைப்பிடிக்கே நம்மளுக்கு முட்டு தட்டுதா? மெட்ராஸில் சின்ன சின்ன கைப்பிடி வச்சிருக்கேன். அது வேலை குறுக்கோலிம்பா. எப்படி அப்படி அடிபட்டோம். ஃபினிஷிங் அந்த மம்பட்டியில் ஒட்ட போட்டு ஒட்டக்கூடாது. அப்படியே ஆமாம், இது ஒட்டாமல் தான் நம்ம உள்ள கண்ணில் விழுந்து கண்ணு போயிடும். மண் அப்படி வெட்டிட்டு அப்படியே தூக்கி அப்படி எடுத்துட்டு அப்படி கோழி வச்சோம்னா அழகாக நிற்கும். இப்படி நேக்காக வெட்டணும். உப்பளம் மாதிரி உடம்புலேயே பண்ணி படாது. உப்பளமும் இப்படி தானேப்பா இருக்கு. உப்பளங்களும் இப்படி தானே இருக்குது. பாத்தி அப்படியா? மேலே தண்ணியே படக்கூடாது. இதை நல்லா அமைக்கி விடணும். வரப்பு சின்னதாயிருமா, திரும்ப அடுத்த வயலுக்கு இப்படி வந்துட்டு அப்படி எடுக்க முடியாது. திரும்ப அப்படி குத்திட்டு அப்படியே அதில் அப்புறம் பள்ளம் கிடக்கும்ல. சுத்துக்கால் இழுக்கணும். அடுத்த ட்ரிப் ஒரு இன்னொரு டிராக்டர் வச்சு அடிக்கணும். இன்னொரு தடவை விழுவாங்களா? விழும்போது இந்த பள்ளம் ஃபுல்லாக மேவிடும். அடிக்கும்போது பள்ளம் தான் இருக்கணும். அப்போ தான் டயர் இறங்கும் வீல். அதான் அதில் நிற்கும். அதான் அதில் நிற்கி போல. இப்படி நம்ம வரப்பு தரிக்க வேணும். வரப்பு பெருசாக இருக்குது, இது பள்ளமாக இருக்குது, அதனால் தண்ணி உள்ளே வெளியே போகாது. போதும் பட்டு